ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நேற்று போட்ட பதிவில் முக்கியமான வீடியோ நான் கொடுத்துருந்தேன். அத்தனை பேரும் பார்த்துருக்கீங்க. பார்க்காதவங்க இன்றைக்கி பார்த்து, இன்றைக்கி பஞ்சமி எந்த டைம் ஆரம்பிக்குதுங்கிற டீட்டெயில் எல்லாமே நேற்று போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு நான் சொன்ன அந்த விஷயத்த மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ ரொம்ப ரேராக கிடைக்கிற நாட்கள். ஆனால் தான் முக்கியமான நாட்கள், முக்கியமான அந்த நேரம்லாம் வரும்போது அந்த வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறதுலாம் பண்ணுங்கன்னு. கண்டிப்பாக அது பண்ணுங்கள். நேற்று வீடியோ போட்டோன்னே அதை ட்ரை பண்ணி நேற்றே எனக்கு அவ்வளோ மெசேஜஸ், சிஸ்டர் அவ்வளோ பவராக எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ரெகுலராக பார்க்குறவங்க சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருக்காங்க. என்னமோ பார்க்கணுன்னு தோணுதேன்னு அவங்க பார்த்தது சக்ஸஸ் ஆகிடுச்சு சிஸ்டர் எனக்கு அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துங்க, இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம், மரகத நிலவழி சக்கரத்துக்கான நாள் 22ஆம் தேதியோட முடியுது. வீடியோவில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 23ஆம் தேதி வரைக்கும் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் 23ஆம் தேதினா யூபிஐ பேமெண்ட் பண்ணால் எடுத்துக்க முடியும். ஏன்னா அதனால் உடனே செக் பண்ணிடலாம் வந்திருக்கா வரலையாங்கிறது. நெஃப்ட்டு அந்த மாதிரிங்கும் போது எனக்கு பேங்க்குக்கு போய் தான் மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ அப்படிங்கும் போது அந்த பேமெண்ட் வந்திருக்கா வரலையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குதுங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அது யூபிஐ பேமெண்ட் தான் பெட்டராக இருக்கும். சரிங்களா? 22ஆம் தேதி டைம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 23ஆம் தேதி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு சிஸ்டர் மரகத நிலவழி சக்கரம் வாங்கி வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மாற்றம் நடந்திருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. இன்னொரு மிராக்கிள், அதாவது இதெல்லாம் கேட்டால் தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட அந்த வராகி அன்னை அவங்க வாழ்க்கையில் பண்ணுற அற்புதத்தை கேட்கும் போது கண்டிப்பாக கையெடுத்து அவங்க கேட்கும் போதே கும்பிட்டுருவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களும் நடத்தியிருக்கா. என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாம். வணக்கம் சிஸ்டர். சிஸ்டர் ஹாப்பியான நியூஸு. அம்மா வந்தவுடனே அவருடைய திருவிளையாடலை காட்டிட்டோம். எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த L4 L5 ப்ராப்ளம் இருக்குது. கால் இடுப்புலேருந்து ஒரு நரம்பு அந்த மாதிரி இழுக்கும், வலிக்கும், மரத்து போகும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்காக தான் அம்மாக்கிட்டேயும் நான் சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா நேற்று சொல்கிறாரு, ஒரு வாரம் தான் ஆகுது அம்மா அது அவர் நேற்று தான் இந்த மாதிரி சொல்கிறாரு பாருங்க, எனக்கு இந்த வலியெல்லாம் இப்போ இல்லை அப்படின்றாரு மேடம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர். அம்மா அம்மா ஐயாவுக்கும் நன்றி சொல்லிக்கணும், வராகமூர்த்தி ஐயாவுக்கும் நன்றி, வராகி தாய்க்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி சிஸ்டர். ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய அற்புதங்கள் எனக்கு செய்யறதுக்கா. அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா வீட்டுக்கு வந்தது. நன்றிங்க சிஸ்டர். தேங்க்யூ. நன்றி சிஸ்டர். எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வராகி அம்மனுக்கு நன்றி, வராகமூர்த்தி சித்தரையாவுக்கு நன்றி. நமக்கு இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குதுன்னு அவர்னால தான் நமக்கு தெரிஞ்சதுனால அவருக்கும் நன்றிகளை சொல்லிக்கிறேன். இந்த சிஸ்டர் மட்டும் இல்லைங்க, நிறைய சிஸ்டர் நம்மளோட மரகத நிலவழி சக்கரம் போன பேட்சில் வாங்கி வச்சாங்கல்ல, ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்த ஒரு பிரச்சனை. இந்த நீலவழி இயந்திரம் வாங்கி வச்சு ஒரே வாரத்தில் அவங்க கணவருக்கு சரியாக இவங்க மட்டும் இல்லை, நிறைய சிஸ்டர்ஸ் இந்த போன பேட்சில் வாங்கி வீட்டில் வச்சவங்க ஒருத்தர் வீட்லேயும் அவ்வளோ அற்புதங்கள் நடந்திருக்கு. ஒரு சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் ஒரு பச்சை வாசம் அடிச்சுட்டே இருக்குது சிஸ்டர், ஒரு மாதிரி ஒரு மூலிகை வாசம் மாட்டம் அடிச்சுட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. அடிக்கும், கண்டிப்பாக வரும். ஏன்னா அது மூலிகை தான் மெயின், அதனால் கண்டிப்பாக வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க, நல்ல ஒரு வாசம் சிஸ்டர், அது சந்தன வாசமா இல்லை திருநீர் வாசமா இல்லை ஜவ்வாது வாசமானு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு நல்ல வாசம் வந்துட்டு போயிட்டுருக்கு. அடிக்கடி வருது. மிட் நைட்டில் கூட அந்த வாசம் வருது. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, ஆனால் திடீர்னு அந்த வாசம் வருது. அப்புறம் பார்த்தா ஒரு 10 நிமிஷத்தில் அந்த வாசம் இருக்கிறது இல்லை. சமைச்சிட்ருக்காங்க, அந்த வாசம் அவங்க முதுகுக்கு பின்னாடி வருதான். இந்த மாதிரி நிறைய சிஸ்டர் சொல்கிறீங்க. இன்னொரு சிஸ்டர், இன்னும் நிறைய சிஸ்டர்லாம் என்ன சொன்னாங்க, சிஸ்டர் அப்பாடான்னு ஆகிப்போச்சுங்க, எப்போ அந்த எந்திரம் வீட்டுக்கு கிடச்சதோ கொண்டு போய் ஒரு பால் வச்சேன் பாருங்கள், எனக்கு மனசு குளிர்ந்துருச்சு, அப்பாடான்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது நடக்கும். ஏன்னா நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நிறைய சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இந்த எந்திரத்தை முன்னாடி சொல்கிறக்கு மந்திரம் இருக்கா, எதாக இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் ஒரு மந்திரம். ஏன்னா இந்த எந்திரம் சாதாரண விஷயம் இல்லை, இன்ஃபர்மேஷனை நீங்கள் படிச்சிருப்பீங்க. 64 யோகினிகளோட அந்த பவரையும் ஏற்றி தான் இதில் பண்ணியிருக்காங்க. அதில் முதன்மை வாய்ந்த யோகினி மந்திரத்தை இந்த எந்திரத்தோட முன்னாடி சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது திடீர்னு பிரச்சனை வருது, ஏதாவது உடனே சரியாகணும், மனசு நிம்மதி இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். 10 நிமிஷம் வேணாம், 1 நிமிஷம் நீங்கள் சொன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அந்த பவர் அதில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த நீலவழி வீடியோ இருக்குது இல்லைங்களா, மரகத நீலவழி பிளேலிஸ்ட் இருக்குது பாருங்கள், அதில் அந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அதாவது சித்திரையாவிடம் டைரெக்டாக பேசும் யோகினின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரம் இருக்குது. நான் வேணாலும் லிங்க் வேணாலும் கொடுக்குறேன் பாருங்கள். அவ்வளோ பவர்ஃபுல். நிறைய சிஸ்டர் அதை செஞ்சு
சிஸ்டர் அப்படி நடக்குது இப்படி நடக்குது ஏகப்பட்ட மெசேஜஸ் வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க. ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு அண்ணா நம்மளோட வராகமூர்த்தி சித்தரையாவோட பக்தன் தான் அவரை சொல்லணும். அந்த அண்ணாக்கு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்திருக்காரு. எதுனாலும் வந்து ஐயா வந்து மானசீக குருவாக அவர் ஏற்றுக்கிட்டவர். எது செஞ்சாலும் ஐயாட்ட கேட்டுட்டு தான் பண்ணுவாராம். அப்பா இது பண்ணட்டுமா, இது செய்யட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு தான் பண்ணுவாராம். அப்படி ஒரு கேட்டுட்டு பண்ணுறது அவருக்கு கனவுல பதில் சொல்லுவாராம், இல்லை ஏதோ ஒரு வகையில் அது நடக்கும் நடக்காதுன்னு பதில் சொல்லுவாராம். அதே மாதிரி அது கரெக்டாக இருக்குமா. அதுமாதிரி ஒன்று ஒன்று கேட்டு கேட்டு பண்ணுறவர். அந்த அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு கை கால் வந்து ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. இடது கையும் காலும் பார்த்திங்கன்னா வரல. வாயெல்லாம் பேசுகிறாரு, கையும் காலம் மட்டும் இழுத்துருச்சு. படுத்த படுக்கை ஆகிட்டார். அப்போ வந்து ரொம்ப சங்கடப்பட்டிருக்கார். என்னடா நம்ம இப்படி பாரம் ஆயிட்டமே அப்படின்னு ரொம்ப மனசளவில் உடஞ்சிட்டார். அப்போ ஐயா கிட்ட டெய்லியும் சண்டை போடுவாராம். இப்படி ஏப்பா உங்ககிட்ட நான் ஒன்று ஒன்றும் கேட்டு கேட்டு தானே பண்ணுறேன், எனக்கு ஏன் இந்த தண்டனை கொடுத்தீங்க? அவர் அப்படி தான் கேட்பாராம். அம்மாக்கிட்டே அப்படி தான் சண்டை போடுவாராம், எனக்கே இந்த தண்டனை கொடுத்தேன். ஆனால் அவர் ரொம்ப நல்ல மனிதர், யாருக்குமே எந்த கெடுதலும் கூட நினைக்காதவர். அவங்க மனைவி சொல்கிறாங்க, அந்த அக்கா சொல்கிறாங்க, அவர் யாருக்குமே கெடுதல் நினச்சதில்லப்பா, அவ்வளோ நல்ல மனுஷன் அவர், அவ்வளோ ஒரு மனசளவில் கூட யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டார், அந்த மாதிரி நினச்சவர். எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அவருக்கு தாங்க முடியல. நிறைய தான தர்மங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கார். அந்த மாதிரி ஒரு ஆள் இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு நாள் அவர் அப்பவும் சொல்கிறாராம் மனசுக்குள்ளே, இதுவும் ஒரு நல்லதுக்கு தான், ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் என்னை இப்படி படுக்க வச்சுருக்கு, ஒருவேளை நல்லா இருந்தால் வேறு ஏதாவது விஷயம் நடக்குமோ அப்படின்னு அதையும் நன்மைக்கு தான் அவர் எடுத்திருக்கார். இந்த அண்ணாக்கு வந்துட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுட்டு இவர் ஐயா என்ன பண்ணியிருக்காரு, அவங்க வீட்டு பக்கம் போகும்போது அந்த நீலவழி எந்திரம் இருக்கு இல்லையா, நீங்கள் பார்க்குறீங்களா, தூக்கி வீசியிருக்காரு அவங்க வீட்டு வாசலில். இந்தா இதை எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தூக்கி வீசியிருக்காரு. அப்போ அவங்க மனைவி அந்த அக்கா இருக்காங்கல்ல, அதை வேண்டா விருப்பப்படுத்து, இது என்ன இவர் இப்படி தூக்கி வீசுகிறாரு, ஒரு மனுஷனோட கஷ்டம் தெரியாமையாக இருக்குது, கடவுளுக்கு தெரியாமையாக இருக்கும், இவரெல்லாம் ஒரு பெரிய சித்தருங்கிறாங்க, சாமிங்கிறாங்க, இவருக்கு இதெல்லாம் தெரியாமையாக இருக்கும், எப்படி தூக்கி வீசிட்டு போகிறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அசால்ட்டாக தூக்கி சும்மா வச்சுருந்துருக்காங்க. சும்மா ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு அப்படியே சும்மா மேலால் வச்சுருந்துருக்காங்க. ஒன்றுமே பண்ணல. சாமியும் கும்பல, ஒன்றும் கும்பலைங்க. ஒரு நாள் அந்த அண்ணனுக்கு கனவு வருதுங்க. எப்படின்னு கேளுங்க. இந்த கனவுக்கும் நான் சொல்கிற விஷயத்துக்கும் நிறைய கனெக்ட் ஆகிருக்கு. எப்படியெல்லாம் தெய்வம் வந்து நம்ம வாழ்க்கையில் உணர்த்துது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்ல வரேன். அந்த கனவில் ஒரு பச்சை கலர் நாகங்க, பச்சை கலர் 5 தலை நாகம். இந்த பச்சை நாகம் எப்படி இருக்குன்னா, 5 தலையோட நல்லா மலைப்பாம்பு சைஸுக்கு நல்லா பெருசாக இருந்திருக்குதுங்க. உருவத்தில் நல்லா பெருசாக இருந்திருக்குது. 5 தலையோடு இருக்கான். வந்து இந்த அண்ணன் அப்படியே காலிலேருந்து ஆரம்பித்து அப்படியே சுற்றிருச்சாமாங்க. நல்லா சுற்றிருச்சு. சுற்றி என்ன பண்ணுது, மலைப்பாம்பு வந்து முழுங்கிரும், போட்டு சுற்றி கொன்னுடும். அப்படி தானே பண்ணும். இது என்ன பண்ணியிருக்கு, 5 தலையை அப்படியே தலையை விரித்து அவர் முகத்தில் அப்படியே கொத்துன்னு கொத்துதாமாங்க. முகத்தில் ஆரம்பித்து உடம்பு கை காலெல்லாம் போட்டு முறுக்கி அவர் முகத்தில் போட்டு கொத்துன்னு கொத்துது. இவர் கத்துன்னு கத்துறாருங்க. ஐயோ வராகமூர்த்தி சித்தரையா, அம்மா வாராகி காப்பாத்துன்னு கத்துன்னு கத்துறாரு. பயங்கரமாக கத்துறாரு. இவருக்கு என்னடா இது. ஆனால் அந்த அண்ணன் சொல்லும் போது அதே மாதிரி நடந்திருக்குங்க நிறைய விஷயம். அந்த அண்ணன் சொல்கிறாரு, எனக்கு அது கனவே கிடையாது, அது உண்மைக்குமே நடந்துச்சு அப்படிங்கிறார். எனக்கு அம்மா அது கனவே இல்லைம்மா, இது சொன்னால் நம்ப மாட்டாங்க, எனக்கு உண்மைக்குமே நடந்துச்சுமா. ஏன்னா அவர் உண்மைக்கு நடந்துச்சுன்னு ஏன் சொல்கிறாருன்னா, அடுத்த நாள் காலையில் அவரால் வாய் பேச முடியாமல் போயிடுச்சு, வாய் இழுத்துருச்சு. அவங்க ஒய்ஃப்க்கு ரொம்ப சங்கடம். அம்மா என்னம்மா நீ தான் கெதின்னு உன்னை நம்பி இப்படி உட்காந்து, சித்தரையா நீங்கள் தான் எல்லாம் இப்படி உட்காந்து இப்படி ஆகிப்போச்சே. அவங்களுக்கு தெரியல இந்த மாதிரி நடந்துச்சுங்கிறது, அவங்களுக்கு தெரியல, அவங்க ஒய்ஃபுக்கு தெரியல. நல்லா இருந்தவர் நைட்டு தூக்கத்தில் அலறியிருக்காரு, கத்தியிருக்காரு, ஐயோ ஐயா அம்மான்னு கத்தியிருக்காரு. அதெல்லாம் கேட்டிருக்காங்க, அவங்க கத்துனதெல்லாம் கேட்டிருக்கு. அடுத்த நாள் காலையில் வாய் பேச முடியாமல் போயிடுச்சு. இவங்களும் என்னங்கிறது ஒரு நாள் பேச முடியல, அப்படியே தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வாய் பேச முடியல, வாய் இழுத்துருச்சு. இந்த அக்காவுக்கா தாங்க முடியல. ஏன்னா கை கால் ஏற்கனவே விழுந்துருச்சு, பத்தாவதுக்கு வாயும் இப்படி ஆயிடுச்சே. ஆனால் நைட்லலாம் அந்த அண்ணா அலறின சத்தம் அவங்களுக்கு கேட்டிருக்கு. பயங்கரமாக சத்தம்லாம் போட்டு அழுதுருக்கு. ஏதோ நடந்திருக்கு, இப்படி ஆயிடுச்சே, உன்னையவே நம்பிட்டுருக்கமே நாங்கள், நீ ஏமா இப்படி சோதனைப்படுத்துகிறேன்னு ரொம்ப கதறி அழுதுருக்காங்க. ஒரு 2 நாளுங்க இதே மாதிரி வாய் பேச முடியாமல் அவர் இருந்திருக்காரு. அப்புறம் வந்துட்டு இந்த அக்காவுக்கு ஏதோ தோணியிருக்கு, சரி இப்படியே விட்டு அது வேலைக்காகாது, நம்ம ஐயா கிட்ட தான் போய் கேட்கணும், அவங்க வீட்டுக்கு போகலாம், ஏன்னா பக்கத்தில் இருந்திருப்பாங்க போல இருக்குது, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறக்கு முன்னாடி அந்த நீலவழி சக்கரம் வந்து அவங்க கண்ணில் பட்டிருக்கு. இதை அவர் எப்போ கொண்டாந்து கொடுத்தாரு, நம்ம பாட்டு அசால்ட்டாக எடுத்து வச்சிட்டோம், வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பூஜை அறையில் வச்சுருக்காங்க. வச்சவங்க அது வச்சோன்னே அது பால் வைக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வந்து ஒரு பால் எடுத்து வச்சுட்டு
அங்கே பார்க்க போயிருக்காங்க. போய் அவங்ககிட்டயாச்சும் கேட்கலாம், என்ன பண்ணுறதுன்னு போய் கேட்கலான்ட்டு அவங்க மனசு சங்கடத்தோடு தான் இங்கேருந்து அங்கே போயிருக்காங்க. போயிட்டு அங்கே போய் அழுகுறாங்க. அங்கே அம்மா இருக்காங்கள்ல, அங்கே போய் அழறாங்க. தாங்க முடியாமல் அழறாங்க. என்னம்மா இது சோதனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஐயா வந்து அங்கே வந்தவர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, பேசிட்டு ஏன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சிரின்னு சிரிக்கிறாராமாங்க. இந்த அக்கா அழுகுது, அவர் சிரிக்கிறாரு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சித்தர்கள் பண்ணுற வேலையெல்லாம் நமக்கு கோவம் வர மாதிரியே இருக்கும் அவங்க பண்ணுறதெல்லாம். என்னடா நம்ம கஷ்டத்தில் இருக்கோம், இவர் உட்காந்து சிரிக்கிறாரு, நம்மளை போட்டு அடிக்கிறாங்க, விதண்டாவாதம் பேசுகிறாங்கன்ற மாதிரி தான் அந்த சித்தர்களோட செயல்கள்லாம் இருக்கும். இந்த அக்கா கதறிட்டு இருக்கு, அவர் விழுந்து சிரிக்கிறாருங்க. சிரிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நீ போய் அங்கே உள்ள சாமி கும்பிடும்போது பார்த்து போய் கும்பிடு, நீ பாட்டு தெக்கை வடக்கே அப்படின்னு நடந்துட்டு இருக்காத. நேற்று தான் பார்த்தேன் நான், நல்ல சைஸில் நல்ல பெரிய உருவம், அது என்ன சொல்லுவேன், நல்ல ஒரு ஜீவன் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. நல்ல பெரிய ஜீவனாக இருந்துச்சு. அது பார்த்தா பச்சை கலரில், நம்ம ஊரில் பச்சை கலர் நானே பார்த்ததில்ல, சின்ன வயசுலேருந்து நானே பார்த்ததில்ல. அது எங்கே பச்சை கலரில் இருக்குது, டக்குனு இதை பார்த்துக்கிட்டு பயந்துடாதீங்க, நான் நைட்டு பார்த்தேனாக்கும் அப்படின்ட்டு இவர் சொல்லிட்டு போகிறாரு. இந்த அக்கா நாம் ஒரு வழி சொல்லுவார், ஏன்னா போய் கேட்டாலும் சொல்ல மாட்டாருங்க. இவர் ஏதாவது சொல்லுவாருன்னு அவங்க உட்காந்துட்ருக்காங்க, அங்கே தான் போயிருக்காங்க. இவர்கிட்ட போய் கேட்டாலும் சொல்லவும் மாட்டாங்க, அவராக சொன்னால் தான் உண்டு. என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு அப்போது அந்த அக்கா சொல்லியிருக்காங்க, அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, ஆமாங்க்கா நேற்று வேறு அது என்ன சொல்கிறாரு இப்படி சொல்கிறாருன்னு கேட்டவும், இந்த மாதிரி அப்பா சொல்லிட்டு இருந்தார், அம்மா வந்து நாகரூபத்தில் வந்திருக்காங்க, பச்சை கலரில் வந்திருக்காங்க, அது பெருசாமா பச்சை கலரில் வந்திருக்காங்க, அப்பா பார்த்துருப்பார் போல் இருக்கு. நல்ல சத்தம் கேட்டுச்சுங்கக்கா எங்களுக்குலாம், நல்லா அந்த அவங்க சவுண்டு கேட்கும்ல, உசுன்னு சவுண்டு கேட்கும்ல, நல்லா சவுண்டும் கூட கேட்டுச்சு. இவர் பேசிகிட்டே இருந்தார். நாங்கள் என்ன நினச்சிட்டோம், சரி இவர் வழக்கமாக பேசுவாரே, யார்கிட்ட பேசுகிறாரு, எதுக்கு பேசுகிறாருன்னு பேசுவார் அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காருன்னு நினச்சி, அப்புறம் வந்துட்டு சொல்கிறாரு, அந்த பக்கம் போனால் பார்த்து போங்க, உள்ளே போகும்போது பயந்துராதீங்க, இந்த மாதிரி நல்லா பெரிய ஜீவனாக இருக்குது, பச்சை கலரில் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொன்னாருக்கா. எனக்கே கேட்டோன்னா ஷாக் ஆகிடுச்சு. நல்ல வேளை நான் அந்த பக்கமே போகல, நம்மளாம் பார்த்தா நடுங்கிடுவோம், என்னமோ இவருக்கு தாக்க இப்படிலாம் வித்தியாசமாக தெரியுதுன்னு அந்த அக்கா சொல்லியிருக்காங்க. இவங்க அதை கேட்டுட்டு, இந்த அம்மா எல்லாத்துக்கும் என்னென்னமோ பண்ணுது, எப்படியோ வந்து காய்ச்சி கொடுக்குது, இங்கே நான் கஷ்டப்பட்டுட்ருக்குறேம்மா, என்னத்த சொல்கிறது, என் தலையெழுத்துன்னு சொல்கிறதா இல்லை என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, விடு விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா அழுதுகிட்டே கோவமாக வந்திருக்காங்க அங்கே. அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி கூட அந்த அக்கா வந்துட்டு கேட்குறாங்க, அந்த அம்மா அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா இவர் ஏதாவது சொல்லுவாரா, ஏதாவது கேட்டு சொல்லுங்கம்மா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இவர் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரேன்னு கேட்குறாங்க. நீயே கேளு, அவர்கிட்ட கேட்கறனா கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் பார்த்துட்டு அப்படியே போகிறாரு, அப்படியே பேசவே மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அங்கே இருந்திருக்கு. அப்போது அவங்க சொல்லி அனுப்பியிருக்காங்க, அப்பா வந்து அது பொருள் கொடுத்தாரு அவங்கக்கிட்ட, வீட்டில் வைக்க சொல்லி அந்த எந்திரம் கொடுத்துருப்பார்ல, போய் அதுக்கு தீபம் வைங்க, பால் வைங்க, எல்லாம் சரியாக போயிரும், போங்க போய் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை வச்சு கும்பிட்றீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த அக்கா வந்துட்டு என்ன சொன்னாங்க, அதை கொண்டாந்து வாசலில் வீசி எறிஞ்சிட்டு போனாருங்க, அது எங்கேங்க நான் எடுத்து கும்பிட முடியும், இப்படியே வீசி எறிவாங்க, ஏம்மா உனக்கு அவரை பற்றி தெரியாதா, அவர் அப்படி தான் பண்ணுவாருன்னு தெரியுமில்ல. எனக்கு சங்கடமாக போச்சுங்க மனசுக்கு, என்னடா இப்படி கொண்டாந்து வீசி எறிகிறாங்கன்ட்டு அதை எடுத்து தூக்கி ஏதோ போட்டு வச்சுட்டு வந்தேன். இப்போ வரும்போது தான் எடுத்து விட்டோம், பாலை வச்சுட்டு வந்திருக்குறேங்க. சரி போகிறேங்க, அப்புறம் என்ன பண்ண முடியும், நம்ம நினச்ச மாதிரிலாம் நடந்தால் தான் எல்லாம் ஈஸியாக நடக்குமேன்னு இந்த அக்கா புலம்பி தள்ளிட்டு அங்கேருந்து வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து இங்கே அந்த அண்ணனை பார்த்துருக்காங்க. அந்த அண்ணன் அத்தனை நாள் எந்திரிக்க முடியாமல் இருந்தவர் மெல்ல எந்திரிச்சு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காருங்க. இந்த அக்காவுக்கு வந்து ஒரே அதிர்ச்சி, ஆச்சரியம், சந்தோஷம். ஏன்னா யாருமே இல்லை வீட்டில், யாரோட ஹெல்ப்பும் இல்லை. இவர் எப்படி எந்திரிச்சு நின்னாருன்னு தெரில. ஆனால் எந்திரிச்சு ஜன்னலெல்லாம் பிடிச்சி அப்படி கட்டிலெல்லாம் பிடிச்சி எந்திரிச்சு மெல்ல அந்த அண்ணன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். ஆனால் வாய் பேச முடியல, கை ஒரு பக்கம் அப்படி இருக்குது. மெதுவாக கை அப்படி வச்சு மெதுவாக அப்படியே பண்ணி நடக்கிறார். சரிங்களா, அது பார்த்தோன்னா அதுலேயே ஒரு சந்தோஷம். சரி போயிட்டு வந்தோன்னே இப்படி ஒரு விஷயம் நடக்குது, நம்ம அழுததுக்கு ஏதோ ஒரு கண்ணு தெரிஞ்சிருச்சு அட்டாக்குன்னு அந்த அக்காவுக்கு ஒரு சந்தோஷம். சரிம்மா நீ ஏதோ பண்ணுற, போயிட்டு வந்து ஒரு நல்லது நடந்துருச்சு அவர்கிட்ட போனது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் அந்த கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாக 3ஆவது நாளுங்கும் போது அந்த அண்ணன் பேசிட்டாருங்க. அப்படி அழுதுருக்கார், அவ்வளோ ஒரு அழுன்னு அழுதுருக்கார். பேசின உடனே பார்த்தீங்கன்னா அப்படி அழுதுருக்கார். ஒய்ஃப்கிட்ட என்னன்னு கூட சொல்லாமல் அப்படி கதறி அழுதுருக்கார் அந்த அண்ணன். அப்புறம் ஏங்க இப்படி அழுகுறீங்க, என்னங்க ஆச்சு, என்ன சொல்லுங்கன்னு கேட்கவும் அந்த அண்ணன் நடந்ததை சொல்லியிருக்காரு. எனக்கு இப்படி கனவு வந்துச்சுமா, இப்படி வந்ததுக்கப்புறம் தான் என்னால் வாய் பேச முடியாமல் போச்சு, எனக்கு அது கனவே இல்லைம்மா, நிஜத்தில் வந்துச்சுமா, நிஜமாகவே நான் பார்த்தம்மா, நிஜமாகவே எனக்கு நடந்துச்சுமா அப்படிங்கிறார். நீங்கள் தூக்கத்தில் கத்துனீங்க அது வேணால் எனக்கு தெரியும், ஆனால் நிஜமாக வந்துச்சா இல்லை உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுச்சானா அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம், எனக்கு அதெல்லாம் தெரியல, ஆனால் வந்து நீங்கள் கத்துனதை மட்டும் நான் பார்த்தேங்க அப்படின்னு வந்துட்டு அந்த அக்கா வந்து சொல்லிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த அக்காவுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருப்பாருங்க.
அப்புறம் அந்த அக்கா சொல்கிறாங்க, ஏங்க என்ன சொன்னீங்க பச்சை கலரா? என்னங்க பச்சை கலர் நாகமா? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நான் போனேன், அங்கே போய் சாமி கும்பிட்டேன். அவர் ஐயா வந்துட்டு டக்குன்னு இப்படி சொல்லிட்டு போனாருங்க. பச்சை கலரில் நல்லா சைஸ் பெரிய ஜீவனா இருக்குது. நான் பார்த்தேன், அந்த பக்கம் போயிறாதன்னு சொல்லிட்டு போறாருங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க? அவர் இப்படி சொல்கிறாரு, ஐயா இப்படி சொன்னாரு. அப்போ வந்தது அம்மாவா இருக்க மாட்டாக்குங்க. உங்க கண்ல காமிச்சு குடுத்துருக்குதுங்கன்னு அந்த அக்காவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா, அங்கே பௌர்ணமிக்கு அம்மா வராங்க. அது என்ன நிறத்துல கலர் கலரா வருவாங்க போல இருக்குங்க. இந்த அண்ணனுக்கு அத விட ஷாக்கு. என்ன சொல்ற? ஐயா இப்படி சொன்னாரா? ஐயோ! பாரு எப்படிலாம் நடக்குதுன்னு நேரா பூஜை அறைக்கு ஓடி போய் சாமிய கும்பிட்றாரு. அங்க இவங்க அந்த எந்திரத்த வச்சிருக்காங்க. "இது என்னது? இது எப்படி நீ கொண்டு வந்த?" அப்படின்னு கேட்குறாரு. "நீங்க வேற, நீங்க முடியாம இருந்தப்ப அவர் கொண்டாந்து வாசல்ல வீசி எறிஞ்சிட்டு போயிட்டாரு. எனக்கே கடுப்பாயிருச்சு. என்ன ஒரு பெரிய மனுஷன் இப்படியெல்லாமா பண்ணுவாருங்கிற கோவத்துல அத நான் கும்பிடவே இல்ல. எடுத்து பெட்டிக்குள்ள போட்டு வச்சுட்டேன். இன்னைக்கு போலானங்காட்டி அத எடுத்து வச்சுட்டு, பால வச்சுட்டு போனேன்." ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன பண்ணுறாங்க டப்புன்னு கேட்டுருவாரு எதுனாலும். அதனால் இவங்க அந்த பயத்தில் எடுத்து வச்சுட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. இன்றைக்கி எடுத்து வச்சுட்டு போகிறேன். அங்கே போனால் அவர் இப்படி சொல்கிறாரு. இங்கே வந்து பார்த்தா நீங்கள் இப்படி நிற்கிறீங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலைங்கன்னு. அந்த அண்ணன் அப்படி அழுதுட்டு சொன்னாராம்மா, இதை நீ ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தா எனக்கு இந்த நிலமையே இருக்காது. இதை நீ ஃபஸ்ட்டே வச்சுருந்தீங்கன்னா அவர் கொண்டாந்து கொடுத்தாருன்றதை நீ அலட்சியப்படுத்தி தூக்கி போட்டிருக்க, எடுத்து வைக்காமல் விட்டுட்ட. இதை ஃபஸ்ட்டே வச்சு நீ ஒரு தீபம் வச்சு பால் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்காது. நான் எப்போவோ எந்திரிச்சு நின்றுருப்பேன். அவர் கொடுத்த அன்னைக்கே நான் எந்திரிச்சு நின்றுருப்பேன். இப்போவும் இதனால தான் நின்றுருக்கேன். அந்த அம்மாவே உணர்த்தியிருக்கு பாருன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது பௌர்ணமிக்கு அங்கே வந்த தாய் வந்துட்டு இங்கே இவர்கிட்ட வந்து இப்படி பயமுறுத்தி இவரை அப்படியே நொறுக்கி சுக்கு நூறாக்கி சரி பண்ணியிருக்கா. ஒரு நிமிஷம் அவங்களுக்கு பயம்தான் வந்திருக்கு. ஆனால் சரி ஆயிடுச்சு பாருங்கள். அங்கே வந்தவங்க அந்த பச்சை கலரில் அவங்க உருவத்தை காமிச்சவங்க இங்கே இவங்க சொல்கிறதுக்கு உங்களுக்கு புரியுதா எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னு? அம்மா நான் இருக்கேன், நான் தான் உன்னை சரி பண்ணுறேங்கிறது அவங்க அப்படியே அப்பட்டமாக வந்து காமிச்சிடுறாங்க. இது வந்துட்டு நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் சொல்வேன் இல்லைங்களா, நீங்கள் நினச்சா கூட இது உங்களுக்கு கிடைக்காது. அவன் நினைக்கணும் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு அவன் நினச்சிட்டான்னா ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த அண்ணா போய் அத்தனை வாட்டி கேட்டிருக்காரு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, கொடுக்கவே மாட்டேன்ட்டாரு. ஆனால் அவர் கையால் சித்தரையா கையால் தொட்டு கொடுக்குற அந்த பொருள் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா அது அவர் நினச்சா தான் முடியும். அவரோட அருள் இருந்தால் தான் அது உங்களுக்கே கிடைக்கும். அப்படி தான் இது நடந்திருக்கு. ஏன்னா இல்லைன்னா இவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் அசால்ட்டாக தூக்கி போட்ட ஒரு பொருளை எடுத்து வைக்கவும் எந்திரிச்சு நின்றுருக்காங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அதுதான் நான் சொன்னது. இதோட பவர் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இதை விட மாட்டீங்க. நீங்களே வருஷம் வருஷம் அது வேண்டான்னு சொன்னாலுமே அது இல்லாமல் என்னவோ போல இருக்கே நீங்கள் வாங்கி வச்சுருவீங்க. ஏன்னா நான் அது மேலே ஃபீல் பண்ணியிருக்கேன். அதோட ரியலாக நம்மளை அப்படியே நமக்கு தெரியும். அந்த ஃபீல் தெரியும். அது வச்சவங்களுக்கு அந்த ஃபீல் நல்லாவே தெரியும். இந்த வீடியோ பார்க்குறவங்ககிட்ட கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் யார் யாருக்கு அந்த மாதிரி ஃபீல் தோணியிருக்குன்னு. இவ்வளவு தூரம் சொல்கிறதுக்கான ரீசன் கூட என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அதோட அருமை தெரிஞ்சுட்டு அதோட பவர் தெரிஞ்சுட்டு அது வேணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுங்கள். உங்கள் விருப்பம் தான் இது எல்லாமே. நான் நவமூலிகைக்கு பேர் கொடுக்குறவங்க கிட்ட கூட ஃபஸ்ட்டு அவங்க டைரெக்டாக நம்பர் கேட்டால் நான் கொடுக்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனை படிங்க. இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லியிருக்கேன். இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்துட்டு பண்ணுங்கம்மா நான் சொல்லுவேன். ஏன்னா எதுவுமே புரியாமல் நம்ம பண்ணக்கூடாது. அதனால தான் இதோட அருமை என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். உங்கள் லைஃப்லேயும் எல்லாமே எனக்கு நடக்குது, ஆனால் ஏதாவது இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே மாட்டேன்னு எதாவது நினச்சிங்கன்னா, நடக்கலையே நீங்கள் சங்கடப்பட்டீங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது கொஞ்சம் விலை கூட தான். ஏன்னா அதில் பயன்படுத்துகிற அந்த ஹெர்பல்ஸ், அதில் கொடுக்குற அந்த பவர்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாம் விலை மதிப்பற்றது. அவ்வளோ சீக்கிரம் இதில் கிடைக்கவே கிடைக்காத பொருள் அதெல்லாம். அதனால தான் அந்த பொருளுக்கு அவ்வளோ மதிப்பு. சரிங்களா? அதனால் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வீடியோவில் மரகத நிலவழி சக்கரங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அது என்னங்கிறது பாருங்கள். பார்த்துட்டு இது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவில் இருக்க நம்பருக்கு நீலவழி சக்கரங்கிறது எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீலவழி சக்கரம் இந்த வாட்டி அப்ளை பண்ணால் எப்போ கிடைக்குன்றதையும் கேட்டிருக்கீங்க. பஞ்சமி அதாவது கண்டிப்பாக ஒரு வாரம் ஆயிடுங்க. இந்த வாட்டி நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஏன்னா போன வாட்டி பதில் சொல்லி ரொம்ப டயர்டாயிட்டேன். ஏன்னா அவங்க பௌர்ணமி முடிகிற வரைக்கும் அங்கே இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் மறுபூஜை ஏதோ பண்ணுறாங்க போல இருக்குது. அதுக்கு முடிச்சுட்டு தான் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் ஆகுது நம்ம கையில் கிடைக்க. அப்புறம் நம்ம ஃப்ரேம் பண்ண கொடுத்து எல்லாம் வாங்கணும். ஃப்ரேம் பண்ண கொடுத்தா அதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் டைம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாங்கி நாங்கள் பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பணும். அதனால் டைம் எடுத்துருதுங்க எப்படியும். அதனால் 1 வீக் ஆச்சு கண்டிப்பாக ஆகும். சரிங்களா? அதனால் அது மறந்துடாதீங்க. அதுக்காக வேண்டி தான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது அற்புதம் நடந்திருக்கா? என்ன மாதிரி அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.